நண்பா நாம இந்த வீடியோல பார்க்க போறது நம்ம அட்டகதி தினேஷ் நடிப்புல வெளிவந்திருந்த கருப்பு பல்சர் இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தினேஷுக்கு கல்யாணம் ஆகும் போது அந்த பொண்ணுகிட்ட நான் கருப்பு பல்சர் வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு பொய் சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் அந்த பொய் உண்மையாகும் இல்லையா, அதனால செகண்ட்ஸ்ல ஒரு கருப்பு பல்சரை வாங்குறாரு. அந்த பைக்குள்ள பேய் இருக்கு. ஆஸ் யூஷுவல் வந்துட்டு நம்ம நயன்தாரா நடிப்பில் வெளியே வந்திருந்த டோரா எடுத்துக்கணும்னா காருக்குள்ளே பேய் இருக்கும். இந்த மாதிரி தெலுங்கு படம், ஹாலிவுட் படம் எல்லா படமும் பார்த்துருப்போம். இதில் பைக்குள்ளே பேய் இருக்கு. அப்போ அந்த பேய் எப்படி பைக்குள்ளே வந்தது, அந்த பேய் யாரு, அதுக்கான ஃபிளாஷ்பேக் என்ன, இதுக்கப்புறம் தினேஷ் வச்சு அந்த பைக்குள்ள என்னென்ன பிரச்சனைலாம் நடந்துச்சு, அட்லாஸ் எப்படி சால்வ் பண்ணாங்க படத்தோட மீதி கதையா இருந்தது. ஸோ இந்த கதை அப்படிங்கிறது ட்ரைலர் பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சு. பைக்குள்ள ஒரு பேய், அதுக்கான ஃபிளாஷ்பேக், தினேஷ் அந்த பைக் வந்துருக்குன்னா தினேஷுக்கு இதுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன கரெக்ட் இருக்கும். வழக்கம் போல ஒரு லாரன்ஸ் படம் மாதிரி தான். ஸோ அதை இவங்க வந்துட்டு எந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னா ரொம்ப சுமாராக வந்து எடுத்திருக்காங்க. படத்தோட காமெடி சுத்தமாக எங்கேயும் ஒர்க் அவுட் ஆகல. படத்தோட எமோஷன் சீக்வன்ஸ், ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப சுமாராக தான் இருந்தது. படத்துல முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா, இதுக்கு இந்த படத்தை வந்து அட்டகத்தி தினேஷ் சூஸ் பண்ணாரு அப்படிங்கிறதே ஒரு டவுட்டாக தான் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடிய தினேஷ் அடிக்கடி ஒரு 4 படத்துக்கு இப்படி ஒரு படத்தை வந்துட்டு நடிச்சுட்டுருவாரு. ஸோ அதுதான் இவர்கிட்ட இருக்கிற ஒரு மைனஸாகவே இருக்கு. படம் மொத்தமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே இந்த சீன் வந்துட்டு பக்காவாக இருந்ததில்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. முக்கியமாக ஃபிளாஷ்பேக் ஒன்று போறாங்க. அந்த ஃபிளாஷ்பேக் அதை விட வந்துட்டு ரொம்ப அதர பழசான ஃபிளாஷ்பேக்காக இருந்தது. அது சீன்ஸாக காரணம் வாயிலே சொல்லி முடிச்சிருக்கான் அப்படிங்கிற அளவு தான் வந்துட்டு இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. எந்த இடத்துலையுமே சின்னதாக கூட பயம் வராம பல்சருக்குள்ள ஒரு பேய் இருக்கு அப்படின்ட்டு படத்தோட டைட்டில் அடிக்கடி கருப்பு பல்சர் ரெஜிஸ்டர் பண்ணது மட்டும் இல்லாமல் கடுப்பு தான் ஏற்றிட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த படம் வந்துட்டு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வேற என்ன சொல்றது, எனக்கு பிலோ ஆவரேஜா தான் இருந்தது. நீங்க இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சுங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விட்டுருங்க. நன்றி.